கிட்னி ஸ்டோன் உள்ள பேஷண்ட் எந்த மாதிரியான சாப்பாடு எடுத்துக்கலாம், எந்த மாதிரியான சாப்பாடு எடுத்துக்க கூடாது, அதுவும் அடிக்கடி கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறவங்க எந்த மாதிரியான உணவுகளை ரெகுலராகவே ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறது தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கிட்னி ஸ்டோன் வந்து எதனால அடிக்கடி ஃபார்ம் ஆகுது? குறைவான அளவில் வாட்டர் இன்டேக், அதாவது தண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப குறைவாக இருக்கிற நேரத்தில் தான் நமக்கு கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். ஸோ அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற டயட்டில் ஆக்சலைட் கண்டென்ட்ன்ற ஒரு விஷயம் வந்து அதிகமாகிறனால கிட்னியில் வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஆக்சலைட் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால காமனாக ஃபார்ம் ஆகிற ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ஆக்சலைட் ஸ்டோனாக தான் இருக்கும். ஸோ அதை எப்படி வந்து தடுக்கிறது, ஃபியூச்சரில் ஸ்டோன் வராமல் இருக்கிறதுக்கும் இல்லை ஒருவேளை எனக்கு ஸ்டோன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு என்ன மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், காய்கறி கீரைகளில் எது ஆக்சலைட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா குக்கும்பர், வெள்ளரிக்கான்னு சொல்லக்கூடியது, பிரிஞ்சால், கத்திரிக்காய், தக்காளி, டொமேட்டோ, லேடிஸ் ஃபிங்கர், வெண்டைக்காய், அதே மாதிரி கேப்சிகம், கொடமிளகான்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் அதிகமாக இருக்குது. அண்ட் பீன்ஸ். ஸோ பீன்ஸில் வந்து ஒரு சில வெரைட்டிஸ் ஆஃப் பீன்ஸில் வந்து ஆக்சலைட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாமே, இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஹை ஆக்சலைட் கண்டென்ட் இருக்குது. ஸோ அதே மாதிரி கீரைன்னு எடுத்தோன்னா கிட்னி ஸ்டோன் உள்ளவங்களுக்கு இல்லை கிட்னி டிசீஸ் உள்ளவங்களுக்கு ஜென்ரலாகவே கீரையை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா கீரையில் அதிகமான ஆக்சலைட் கண்டென்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து கம்மி பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இது தவிர பழங்களில் என்னென்ன பழங்கள்லாம் வந்து ஹை ஆக்சலைட் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பிளாக் கிரேப்ஸ், கருப்பு திராட்சையில் ஹை ஆக்சலைட் கண்டென்ட் இருக்குது. அதே மாதிரி நெல்லிக்காய், நம்மளோட நெல்லிக்காயில் வந்து அதிகமான சத்துக்கள் அதிகமாக இருக்கனால கிட்னியில் ஸ்டோன் வந்து அடிக்கடி ஃபார்ம் ஆகும். பெரிஸ் வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராபெரிஸை அவாய்ட் பண்ணணும். கிட்னி ஸ்டோன் உள்ள பேஷண்ட் வந்து சப்போட்டா பழம் எடுக்கிறத கண்டிப்பாகவே அவாய்ட் பண்ணணும். அப்புறம் கிவி ஃப்ரூட். மாவுச்சத்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மைதா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி ஓட்ஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். சீட்ஸில் என்னென்ன சீட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து முந்திரி சாப்பிடவே கூடாது. அதே மாதிரி பாப்பி சீட்ஸ் கசகசான்னு நம்ம சொல்லுவோம், அதை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம், உணவில் சேர்த்துக்கிறத கண்டிப்பாகவே அவாய்ட் பண்ணிடணும். ஸோ அது தவிர வந்து காஃபி கம்பல்சரியாக எடுக்கவே கூடாது. ஹை சுகர் கண்டென்ட் உள்ள சாக்லேட்ஸை கம்பல்சரியாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஹை பியூரன் கண்டென்ட் அதிகமாக இருந்தாலுமே நம்மளோட கிட்னியில் யூரிக் ஆசிடோட லெவல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுவுமே வந்து வெளியில் ஏற்றுறதுக்கு கஷ்டமாகி அந்த இடத்துல கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அது மாதிரி என்னென்ன விஷயம்லாம் இருக்குது அப்படின்னா ராஜ்மா அவாய்ட் பண்ணணும், மஷ்ரூம் அவாய்ட் பண்ணணும், காலிஃப்ளவர் அவாய்ட் பண்ணணும், பீஸ், பட்டாணி அவாய்ட் பண்ணணும். எல்லாமே ஒரு கிட்னி ஸ்டோன் பேஷண்ட் அவாய்ட் பண்ணக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ். ஸோ என்னென்னலாம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம், தாராளமாக நிறைய சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறது பார்ட் 2ல பாருங்கள். தேங்க்யூ.